42 கட்டுக்கு அப்புறம் அந்த படம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து சர்டிஃபிகேஷனோட வேலை. ஸோ இந்த சிபிஎஃப்சி அப்படின்றது வந்து இட் இஸ் நோ லாங்கர் அ சென்சரிங் பாடி. இப்போ லியோ மாதிரியான படங்கள் வச்சுக்கோங்க, லியோ, விக்ரம், இந்த மாதிரியான படம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இட் cannot be seen with children. வேற இங்க வந்து நம்ம அந்த கிளாரிட்டி we do not have. நார்கட்டிக் ட்ரக்ஸ் பற்றின ஒரு இதை வந்து இன்னைக்கு பாப்புலரைஸ் ஆகிறதுக்கு ஒரு வகையில் வந்து சினிமாவும் இது பாப்புலரைஸ் பண்ணுதா அப்படிங்கிறது இருக்குது. இந்த சென்சார் அப்படிங்கிற சென்சார்ஷிப் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த வேர்டு சென்சர்ஷிப்ன்றது வந்து இட் மீன்ஸ் ப்ரொஹிபிட்டிங், ரெஸ்ட்ரிக்டிங் அண்ட் சப்ரெஸிங். அதாவது அந்த சென்சர் பண்ண கண்டென்ட்டை வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாமல், அதை பார்க்க முடியாமல், அதை எக்ஸிபிட் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் வந்து சென்சர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரிஜினலாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 1912 போல பிரிட்டிஷ் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சென்சர்ஷிப் அப்படின்னு தான் வந்து யூகேல இருக்கிற ஃபில்ம் ப்ரொடியூசர்ஸே ஒரு செல்ஃப் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அந்த டைம்ல அந்த வேர்டு வந்து சென்சர்ஷிப்பாக தான் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மளே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கலன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளை ரெகுலேட் பண்ணுவாங்க. அதனால நம்மளே எப்படி நமக்கு இந்த அட்வர்டைசிங் அந்த மாதிரி செல்ஃப் ரெகுலேட்டரி ஒரு சென்சர்ஷிப் கொண்டு வராங்க. அதுல அவங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, அதுவும் ஒரு டிஸ்கஷன் போகுது. ஒரு 40 பாயிண்ட்ஸ் அவங்க வந்து எடுக்கிறாங்க. எந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நம்ம சென்சர் பண்ணணும், அதாவது சப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. ரொம்ப ஆப்சீன் கண்டென்ட்டு, விமனை வந்து வயலண்ட்டாவோ இல்லை அப்சீனாவோ காட்டுறது, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன், இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த டைமில் இந்தியா வந்து ஒரு கொலோனியல் கண்ட்ரியாக இருக்கும்போது அந்த சென்சர்ஷிப் ரூல்ஸ் வந்து இந்தியாலேயும் வந்துடுது. 1912 வந்துடுது. 1918 சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் வரும்போது இந்த போர்டு வந்து இந்த யூகேல செல்ஃப் ரெகுலேட்டரியாக இருக்கிற போர்டு வந்து இந்தியாவில் வரும்போது ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக மாறுது. ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கனால. இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்க, இங்கே வந்து செல்ஃப் ரெகுலேட்டரியாக இருக்கும்போது கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இருக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும். எதை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அது வந்து சின்னதாக இருக்குது. ஒரு மினிமம் கண்டென்ட்டை தான் வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்குறாங்க. இந்தியாவில் வரும்போது நிறைய விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. என்ன? பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா. இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, ரஷ்யாவிலேருந்து வர பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா, ஜெர்மனிலேருந்து வர பொலிட்டிக்கல் ப்ராபகண்டா ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. செகண்டு, இந்தியாவிலேயே காங்கிரஸ் மூலமாக பண்ணுற ஃபில்ம்ஸு, ரீல்ஸு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. மகாத்மா காந்தியோட ரீல்ஸு, ஜவஹர்லால் நேருவோட ரீல்ஸு, ராஜேந்திர பிரசாதோட ரீல்ஸு, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அகெயின் அந்த யூகே கவர்மெண்டோட கொலோனியல் பவருக்காக. மூணாவது என்ன ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா, இந்த ஜமீன்தார்ஸு, இந்த சின்ன ரூலர்ஸ் ஹூ ஆர் ப்ரோ பிரிட்டன், அப்போ அந்த ஆன்டி ஜமீன்தாரி ஃபில்ம்ஸு, ஆன்டி ரயத்வாரி ஃபில்ம்ஸு, இதெல்லாம் எங்கே வந்து எக்கனாமிக் லேபர் ரிலேஷன்ஸு, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஃபில்ம்ஸ் கூட ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. மூணாவது என்ன ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா, இந்த இன்டர்நேஷ்னல் கான்சுலேட்ஸ், ஜெர்மன் கான்சுலேட்டு, ஃப்ரெஞ்ச் கான்சுலேட், அவங்கெல்லாம் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எதிராக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் காட்டுற ஃபில்ம்ஸு, இல்லை ஜெர்மனிக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஃபில்ம்ஸ், இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டிங்காக கூடவே கம்யூனல் மேட்டரும் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. இந்த முகலே ஆசம் மாதிரி மூவிஸு, அனார்கலி மாதிரி மூவிஸு, இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. பட் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன ஆகுதுன்னா, அதுக்கான கிரியேட் பண்ண அத்தாரிட்டி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு மேஜிஸ்ட்ரேட்டு, டிஜிபி, இவங்கெல்லாம் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஃபில்ம்னால என்னோட கம்யூனிட்டியில், என்னோட ஸ்ட்ரீட்டில், என்னோட ஊரில் வந்து ப்ராப்ளம் ஆகும், அதனால இதை வந்து டீசர்டிஃபை பண்ணு, அன்சர்டிஃபை பண்ணு. ஒரிஜினலாக எப்படி வருதுன்னா, இந்தியா முழுக்க ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது. பட் ஸ்லோவாக என்ன ஆகுதுன்னா, ஒரு ரீஜனும் அவங்க சர்டிஃபிகேஷன் டீசர்டிஃபை அப்படின்னு பண்ணுறாங்க. பாம்பேல சர்டிஃபை ஆகிடுது, பஞ்சாப்ல டீசர்டிஃபை ஆகிடுது. அது மாதிரிலாம் இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த பொசிஷன்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி, இந்த சென்சர்ஷிப் போர்டோட எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி வந்து நல்லா ஸ்கோப்ல பெருகிடுது. எதை வேணா நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். எனக்கு ரெஸ்ட்ரிக்டட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நான் டீசர்டிஃபை பண்ணிடுவேன், எனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா நான் சர்டிஃபை பண்ணிடுவேன். ஸோ அல்டிமேட்டா என்ன வந்து அலோவ் பண்றாங்கன்னா, இந்த சாங் டான்ஸு, ரொம்ப மித்தாலஜி, இதெல்லாம் சர்டிஃபை ஆயிடுது. இப்போ அந்த சென்சார்ஷிப்னு சொல்லும் பொழுது இங்க வந்து ஃபில்முக்கும் இருந்திருக்கு, வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கும் இருந்தது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் ஆக்ட்ல வந்து இது பண்ணது,
ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் கூட நமக்கு வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் மிஸ்ஸா காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் இருந்தது. ஆனால் ரீசன்ட் டேஸில் அந்த சென்சார் போர்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து அது வந்து ஃபிலிம் சர்டிஃபைட் போர்டு, சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இதுக்கு மாறின பிறகு த டியூட்டி ஆஃப் த போர்ட் இஸ் டு சர்டிஃபை த ஃபிலிம், டு ரேட்டிங் த ஃபிலிம் அப்படிங்கிறது தான் வந்து வந்து நமக்கு வந்து இப்போ 2023 ஆக்ட்ல இருந்து 24 ரூல்ஸ்லயும் வந்து அந்த சொல்றது 7 இயர்ஸ்க்கு உள்ள பார்க்க முடியுமா இதெல்லாம் சொல்லுது. இப்போ இவங்க இந்த சர்டிஃபிகேஷன் போர்டு அப்படிங்கிறத மறந்துட்டாங்களா இல்ல சென்சார் போர்ட்லயே நிக்கிறாங்களா? ஹவ் யூ சி? ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கலா இந்த ஆக்டை மட்டும் பார்த்தா நீங்க வந்து கண்டென்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு என்னோட. பட் ஆக்ட் பார்த்தாக்கா 1952ல நம்ம வந்து 1918 சினிமாட்டோகிராஃபி ஆக்டை மாத்திட்டு 1952ல இந்தியன் ஆக்ட் வருது. அது வந்து 1918ல பிரிட்டிஷ் ஆக்ட். இந்த 1952 ஆக்ட்ல கூட பாத்தீங்கன்னா சென்சர்ஷிப்னு தான் பேசுறாங்க. 1983 வரலுமே வந்து பாத்தீங்கன்னா சென்சர்ஷிப்னு பேசுறாங்க. இன்ஃபேக்ட் யூகேலயே 1984ல தான் அந்த சர்டிஃபிகேஷனே மாறுது. இங்க 2024 ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சென்சர்ஷிப்ன்ற வேர்டே கிடையாது. ஸோ கம்ப்ளீட் சப்ரெஷன், ரெஸ்ட்ரிக்ஷன், ப்ரொஹிபிஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஒப்பீனியனில் இதை லீகல் ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணதாக தான் நம்ம பார்க்கணும். தட் சென்சர்ஷிப் இஸ் நோ லாங்கர் permitted by this body. Especially country is democratic. Correct. Country is democratic. It is also important to understand that certain other laws are also functioning. Definitely freedom of information இருக்கு, freedom of speech இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மேட்டரை கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷன் சர்க்குலேஷன்ல இருந்தே ரிமூவ் பண்ணுறோன்ற ஐடியா வந்து சென்சர்ஷிப் இஸ் நோ லாங்கர் தேர். தெர் ஆர் அதர் லாஸ். பாக்ஸோ ஆக்ட் இருக்கு. சில்ட்ரனை வந்து ஒப்சீன் இமேஜில் காட்டுறது இல்லை சில்ட்ரனை டார்கெட் பண்ணுற ஒப்சீன் கண்டென்ட், இது ரெண்டுமே வந்து இட் இஸ் பிளாக் பை பாக்ஸோ ஆக்ட். அதே மாதிரி இன்டிசென்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் விமன் ஆக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா விமனை இன்டிசென்ட்டாக காட்டுறதோ இல்லை விமனை இன்டிசென்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, வேர்பல், ஃபிசிக்கல் இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. ஸோ சிபிஎஃப்சி தான் வந்து இது எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா கூட தே கேன் சி அண்ட் தே கேன் சே ஒன்று தே கேன் ரிவைஸ், they can suggest revisions. இது வந்து obscene content, it has to be revised. Second வந்து you have to decide இந்த target audience-க்கு இது appropriate-ஆ இல்லையா. இதுதான் வந்து certification-ஓட வேலை. ஸோ இந்த சிபிஎஃப்சி அப்படின்றது வந்து it is no longer a censoring body. They cannot give cuts. Certifying body. They cannot give cuts. They can recommend revisions. அவ்வளவுதானே தவிர they cannot give cut. No, they cannot say. They can ask the film producer to revise certain content after examining it. You need to appropriate for this age group na you can revise it அப்படிங்கற இடத்துக்கு. இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், revision can be simply muting that particular word. It need not require an entire change of screenplay. And any adult or any appropriate person should be able to understand what is being muted. அதுக்கு எனக்கு ஹோல் ஃபில்மை பார்க்க முடியாது இல்லை. ரைட். ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஜிப்சின்னு ஒரு படம் வந்தது. அந்த ஜிப்சி படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 கட்டு. ஓஹோ, ஓகே. நீங்கள் அந்த ஸ்டோரியே வந்து என்டையர் ஸ்டோரியே வந்து ஜிப்சி வந்து ராஜமுருகன் டைரக்ஷனில் வந்த படம். 42 கட்டுக்கு அப்புறம் அந்த படம் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அது தியேட்டருக்கு அது வந்து என்னென்னா அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்ததுனால அது தியேட்டருக்கும் பெருசாக போய் ரீச் ஆக முடியாத இடத்துக்கு போகும்பொழுது அதர் ஃபிலிம்ஸ் ஹாலிவுட்லேயோ இந்த மாதிரியான ரஷ்யன் ஃபிலிம்ஸ்லேயோ இந்த மாதிரியான இடங்கள்ல நான் பார்க்குறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த இது இருக்கும், கேப்டன் சொல்லின்னு ஒரு மூவி இருக்கும். அந்த பிளேன் வந்து லேண்ட் ஆகுது, ஹட்சன் ரிவர்ல வந்து லேண்ட் ஆகக்கூடியது இருக்கும். அது வந்து பைலட்டோட இந்த ஸ்ட்ரகிள் ஆஃப் த பைலட் ஆஃப்டர் லேண்டிங் சேஃப்கார்டிங் all the passengers without any loss. வந்து அந்த பேசஞ்சரை வந்து சேவ் பண்ண பைலட் மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிற கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய லீகல் ஆக்ஷன். கவர்மெண்டோட இன்னெபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தான் அந்த மூவி முழுக்கவே இருக்கக்கூடியது படம். ஆனா அதுக்கு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. கரெக்ட். ஏன்னா அவங்க அந்த மூவியோட பர்பஸையும் பாக்குறாங்க.
அந்த ஒரு leaving aside the heroism of Captain Sully, they're also looking at how it evolved. அவங்க நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டோட எவல்யூஷன், அவங்களோட மெத்தட்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க யூ வுட் ஹவ் சீன் தி சிமுலேஷன். அதனால ரொம்ப டெக்னிக்கலி சுப்பீரியர். ஆக்சுவலி அங்க ஒரு விஷயம் சல்லியோட இதுல வந்து இது சொல்லியிருப்பாங்க வந்து சொல்லும் பொழுது, இந்த இத்தனை இதுல வந்து சிமுலேஷன்ஸ்ல இதெல்லாம் பாசிபிள் வேஸ்ன்னு சொல்லுது, இதுல எதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, ஐ அம் நாட் தி சிமுலேட்டர் அப்படின்னு. I had only one chance. You have these much of chances, you do that, I have only one chance அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது இந்த மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ்ல the டைம் அந்த எனக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியடுக்குள்ள ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் இது அப்படிங்கிற இடத்துக்குள்ள வரான். அப்போ இந்த இடங்கள்ல ஒரு லிபரல் இருக்குது. நீங்க வந்து அங்க இது இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதுக்கு எதிராக ட்ரம்புக்கு எதிரான போராட் மாதிரி ஒரு மூவி, இட் இஸ் ஹைலி ரிகார்டட் and it is very critical, not only of the government, also of the leaders, also of the communities. So அப்படி இருக்கும் போதும் if a film like that can be screened globally and receive global appreciation, it shows that they have a liberal mindset. ஸோ இங்க இருந்து பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் படமும் வருது. அப்படி படம் வரும் பொழுது இங்க வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து இந்த சென்சார், the certified board is censoring that, it is not certifying it. 42 கட்டு கொடுத்து ஒரு படத்தை காலி பண்றது அப்படிங்கறது, அந்த ஸ்டோரியவே சிதைச்சு நீங்க திரும்ப ஸ்டோரியை வந்து இது பண்றதுக்கான இடத்துக்கு போறதுங்கிறது. Plus they also say ஆக்ட்லயே ரூல்ஸ்லயே பாத்தீங்கன்னா சென்சார் எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் மூவில எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. ஸோ ஆஃப்டர் கட் பண்ணதுக்கு அப்புறமும் அதுல ஒரு மீனிங்ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்றது அப்படிங்கிறது இருக்கிறதும். அப்புறம் எப்படி அந்த செலவு பண்ண படத்தை வந்து அவங்க ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துலயும் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூவை நீங்க எப்படி பாக்குறீங்க? See, I see it mainly as a political issue தாங்க. Even where it is straight away, நம்ம இப்போ ஜனநாயகம் ஃபிலிம்ல பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட் பொலிட்டிக்கல் பிளேவும் வந்து நம்ம பாலிட்டிக்ஸாக தான் பார்க்கணும். ஃபயர் அந்த மூவியோட இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபயர் அண்ட் வாட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கூட நம்ம பொலிட்டிக்கலாக தான் அதை பார்க்கணும். இட் லுக்ஸ் லைக் மாரல் policing, இட் லுக்ஸ் லைக் செக்ஷுவல் பாலிட்டிக்ஸ் ஆர் ஜெண்டர் பாலிட்டிக்ஸ். பட் மெயினாக என்னன்னா, there is this agenda that ideologically new ideas வரக்கூடாது, or politically new political challenges வரும்போது then this CBFC acts in favor of the entrenched political agenda தான் நான் சொல்ல முடியும். ஆனா நீங்க இப்போ சில இடங்கள்ல நீங்க ஜனநாயகம் தொட்டதுனால இப்போ லியோ மாதிரியான படங்கள் வச்சுக்கோங்க, லியோ, விக்ரம், இந்த மாதிரியான படம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா it cannot be seen with children. It should not be seen with children. அது வந்து என்னன்னா, அதுவும் லியோலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து முழுக்க முழுக்க வெஞ்சன்ஸை மட்டுமே சொல்லக்கூடியதா இருக்காது. ப்ரூட்டல் வயலன்ஸ், க்ரூசம் தாட்ஸை வந்து இது பண்ணும் பொழுது, ஆனா அந்த மாஸ் ஹீரோ அப்படிங்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வரும் பொழுது இந்த சர்டிபிகேஷன் கொடுத்த பிறகும் உண்மையிலேயே அந்த சர்டிபிகேஷனை வந்து கடைபிடிக்கப்படுதா? நான் என்ன சொல்றேன், இன்ஃபேக்ட் ரூல்ஸ்ல நல்லா ஒரு ரேஷனலா ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கான். ரியாக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸை வந்து அசஸ் எப்படி பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, த ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் போர்டு ஷுட் கண்டக்ட் செமினார்ஸ், சிம்போசியா, ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ரியாக்ஷன்ஸு, வாட் ஷுட் பி த மோட் ஆஃப் சர்டிஃபிகேஷன், வாட் ஷுட் பி த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி அண்ட் ஆடியன்ஸோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூலாவது அட்லீஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ப்ரொவைடட் இன் த ரூல்ஸ். அதை விட்டுட்டு ஐ திங்க் தட் மோஸ்ட்லி தே ரிலை ஆன் இந்த போர்டோட செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட செல்ஃப் பர்செப்ஷன்லேயே வந்து இந்த போர்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியன். நீங்க சொல்றது ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. மெனி UA ஃபில்ம்ஸ் ஐ ஃபீல் ஷுட் நாட் பி வாட்ச்ட் வித் சில்ட்ரன். வெரி ஸ்மால் கிட்ஸ், டாட்லர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அந்த நாய்ஸு, அந்த ஸ்க்ரீனிங், அந்த வயலன்ஸ், இட் வில் கிரியேட் ட்ராமேட்டிக் எஃபெக்ட்ஸ். அதை அசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த சைக்காலஜிக்கல் அபியூஸ் cannot be assessed, ரைட்? அது வந்து ஒரு ப்ராப்பரா இதுக்கு இதோட வேல்யூ இதுதான் அப்படின்ற இடத்துலயும் we cannot do. ரெண்டாவது அந்த சிம்டம்ஸ் வந்து உடனடியாக வந்து ரியாக்ட் ஆகக்கூடியதாகவும் இருக்காது.
ஸோ அது ஹாண்டிங்காக கூட ரொம்ப நாள் தூக்கம் பிரச்சனைகள் இந்த மாதிரியான இருக்கலாம். அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா வந்து அடல்ட் ஆகும் பொழுது பிரச்சனையா கண்டினியூ ஆகலாம். இன்ஃபேக்ட் ஐ லைக் இந்த யூஎஸ் ஃபிலிம்ஸ்ல வந்து பேரண்டல் கைடன்ஸ்னு ஒன்று இருக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங்குங்க. ஐ யூஸ் டு நவ் மை சில்ட்ரன் ஆர் ஓல்டர், பட் வென் தே வர் யங்கர் ஐ யூஸ் டு ஃபாலோ திஸ். ஓகே, இது வந்து பேரண்டல் கைடன்ஸ்னா நம்ம பக்கத்தில் உட்காரணும். ஸோ ஐ யூஸ் டு வண்டர் என்ன இருக்கு அனிமேட்டட் மூவி. இப்போ இன்சைட் அவுட்டில் வந்து நமக்கு என்ன வேலை இருக்கு, அனிமேட்டட் மூவி குழந்தைங்க படம் தானே. பட் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்ம தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வி கேனாட் ஸ்டாப் அண்ட் டிஸ்கஸ். அப்போ வந்து ஐ வில் டெல் தம் நோட் இன் யுவர் மைண்டு, வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலான்னு. பட் இந்த ஓடிடியில் வந்து பேரண்டல் கைடன்ஸ் ஃபில்ம் இஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் டு கனெக்ட் ஆன் ஐடியாலஜிஸ், வியூஸ், பர்செப்ஷன்ஸ், ஃபியர்ஸ். அவங்க வந்து ஏன் இப்படி ஆகுது அப்படின்னும் போது நம்ம ஃபில்மை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு டிஸ்கஷன் வச்சோம்னா இட் இஸ் அன் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. வி ஆர் மிஸ்ஸிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலா இதுதான் இந்த ரேட்டிங்கோட இதுவுமே கரெக்ட் ரைட்டா. நமக்கு வந்து அல்டிமேட் இதுவே வந்து வை திஸ் ரேட்டிங் ஹேஸ் டு பி கிவன் அப்படின்னாக்க இது வந்து என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றது. இட் இஸ் ஒன் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வரும்பொழுது இது இவங்கெல்லாம் பார்க்கவே கூடாது அப்படிங்கறதுல வந்துருது. அடல்ட் ஒன்லி அப்படின்னாக்கா அடல்ட் ஒன்லி இஃப் எபோவ் 18 அப்படிங்கறதுல இருக்கு. ரெஸ்ட்ரிக்டட் பர்டிகுலர் குரூப் மட்டும் இது பார்க்க கூடியதா இருந்தா பர்டிகுலர் குரூப் மட்டுமே பார்க்க கூடியதா இருக்கணும். அது வந்து எஸ்ன்னு ஒண்ணு. ஆனா நான் ரொம்ப கம்மியா பார்த்திருக்கேன் அந்த மாதிரி எஸ் அப்படின்ற சர்டிபிகேஷன்ல மூவிஸ் வருதா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூ ஆர் மேக்கிங் அ டாக்குமெண்ட்ரி ஆன் ஃபாரென்சிக் சயின்ஸ் which may be actually very scary for a child or for a person who is not in that area. ஒரு டாக்டருக்கோ இல்லை ஜுவாலஜிஸ்ட்கோ இல்லை சைக்காலஜிஸ்ட்கோ அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கலாம். பட் ஃபார் சம்படி எல்ஸ் இட் மே பி ட்ராமேட்டிக். ஆமா, இன்னொன்னு ஒரு லைட் ஹார்ட்டடா இருக்கவங்க பார்க்க கூடாது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டெலிவிஷன்ல கூட வந்து இது இருக்கும், சில செய்திகள் வரதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணுவாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதெல்லாம் வந்து பார்க்க கூடாது, முன்னாடி ஒரு ஸ்லைடு போட்டுட்டு தான் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் இதே நோய் உடையவர்கள் இந்த செய்திகளை பார்க்க வேண்டியது தவிர்க்கணும்னு ஒரு ஸ்லைடு போட்டுட்டு தான் அடுத்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சில இதெல்லாம் கைட்லைன்ஸ்லாம் இருந்த காலகட்டம் போக இன்னைக்கு இந்த கன்சியூமரிசம் அப்படிங்கிறது வந்து வேற இல்லை. அதுவும் இந்த நார்கட்டிக் ட்ரக்ஸ் பத்தின ஒரு இதை வந்து இன்னைக்கு பாப்புலரைஸ் ஆகிறதுக்கு ஒரு வகையில வந்து சினிமாவும் இது பாப்புலரைஸ் பண்ணுதா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க லியோ பேசினால, சாரி ஃபார் இன்டரப்டிங், லியோ பேசினதுனால சொல்றேன். யூகேல இவங்க வந்து அதுக்கு 12A, அதாவது 12 years பிலோ சில்ட்ரன் கூட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்க போகும்போது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் தட் வாஸ் மேட் இஸ் there was the depiction of white powder which is very clearly drugs, so therefore we cannot give it under 15. பிலோ 15 பார்க்கலாம் அப்படின்னு அவங்க கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்க ரெஸ்ட்ரிக்டர்ஸ் அந்த சர்டிஃபயர்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க. வேற இங்க வந்து நம்ம அந்த கிளாரிட்டி do not have. அதுதான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு என்னன்னா, ஸோ இந்த சர்டிஃபிகேஷன், இந்த ஆக்சுவலி டியூட்டி ஆஃப் த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் போர்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எங்க இருக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரியான இடத்துல கான்சியஸா இருக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கு. இன்ஸ்டிக்டிங் வயலன்ஸ் இந்த மாதிரியான இடங்கள் வரும் பொழுது முழுக்க முழுக்க ஒரு படம் முழுக்க வயலன்ஸா இருக்குது. இந்த படம் டேக்அவேவா என்னவா இருக்கு? கரெக்ட். அப்போ நீங்க வந்து இப்போ நீங்க லியோவையும் கர்ணனையும் கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏன்னா கர்ணன் கர்ணனும் வயலன்ஸ் இருக்குது, லியோலையும் வயலன்ஸ் இருக்குது. பட் விச் வயலன்ஸ் இஸ் இந்த எதுன்னு பாக்குறது, அது எங்கேருந்து எங்க வருது அப்படிங்கிற கூடிய இடங்கள்ல இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. விக்ரம் மாதிரியான படங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நியூ விக்ரம் அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் எகெயின் வந்து ஒரு கேங்ஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வயலன்ஸாவே இது பண்றது. ஆனா அது வந்து குழந்தைகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி செய்யற விஷயங்கள் இருக்குல்ல. கரெக்ட். இதுதான் பிரச்சனைக்குரியதுன்னு நான் பாக்குறேன். ஐ ஃபீல் தட் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சயின்டிபிக் டெம்பர், த நெசசிட்டி ஃபார் டெவலப்பிங் சயின்டிபிக் டெம்பர் 51AHல இருக்கு. இப்போ அங்க பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இஸ் ஆக்சுவலி அ சயின்டிபிக் ஆக்ட். நம்ம ஒரு சர்டிஃபைங் போர்டு, மேபி தே நீட் நாட் பி ஆல் சைக்காலஜிஸ்ட், அதை நான் சொல்லலை. ஏன்னா இட் இஸ் அ கல்ச்சரல் ப்ராடக்ட் ஆர் இட் இஸ் அ சோஷியல் ப்ராடக்ட். ஸோ இட் கேன் நாட் பி ஆல் சயின்டிஸ்ட் சிட்டிங் தேர் அண்ட் கிவிங் மார்க்ஸ், அப்படி இல்லை. பட் சயின்டிஃபிக் டெம்பர்ன்றது வந்து எல்லாருக்குமே இருக்கணும். ஃபிலிம் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும், ஃபிலிம் மேக்கருக்கும் இருக்கணும், ஆடியன்ஸ்க்கும் இருக்கணும். பட் மெயின்லி இட் ஷுட் பி தேர் இன் த சர்டிஃபைங் போர்டு.
ஸோ தே ஷுட் பி ஹாவ் சம் நாலேஜ் ஆஃப் த சயின்ஸ். சைக்காலஜி தெரியணும், ஃபில்ம் மேக்கிங் தெரியணும், ஃபில்ம் டெக்னிக்ஸ் தெரியணும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு இந்த அளவு க்ரூசம் வயலன்ஸ் தேவையா, இவ்வளோ அளவுக்கு ப்ரூட்டாலிட்டி தேவையா, இல்லை இந்த அளவுக்கு இன்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் தேவையா, இஸ் இட் அ பிளாட் என்ஹான்சிங் ஃபேக்ட் அப்படின்றது வந்து இட் மே நாட் பி அ சயின்டிஃபிக் எஸ் நோ ப்ளஸ் 1.2 அந்த மாதிரி சயின்ஸ் இல்லை. பட் இட் இஸ் டெஃபினெட்லி அ மேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் டெம்பர். ஆக்சுவலி என்னன்னா ஹாலிவுட் ஃபில்ம் மேக்கிங்ல வந்து தே வில் ஹேவ் அ செட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் வச்சிருக்காங்க. அதுவுமே நம்ம டியூட்டில இருக்குது, ரைட்டா? தே வில் ஹேவ் அ செட் ஆஃப் ப்ரொஃபஷனல் பிஃபோர் கோயிங் டு தி சர்டிஃபை போர்டு. கரெக்ட். இந்த ஈவன் இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் ஆன்வர்ட்ஸ் தே வில் ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும், ஸோ ஹவு தே கேன் ஃபைன் டியூன் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் வந்து இது பண்ணுவாங்க. அது ஏன்னா தட்ஸ் வை நமக்கு வந்து ஒரு சில இதை நுவான்சஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்தாக்க இது அமெரிக்கா எப்படி ஆப்ரேட் ஆகுது, ரஷ்யா எப்படி ஆப்ரேட் ஆகுது, யூகே எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியறதுக்கு, அந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குங்கிறது வந்து தெரியறதுக்கு காரணம் என்னன்னா த மோர் ரியலிஸ்டிக். கரெக்ட். இன்னொன்று யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லா ஹவு தே இது அப்படிங்கிறது வந்து ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னா அந்த லீகல் ஆக்ஷன் இட் இஸ் நாட் ஏதோ ஏனோதான்னு இருக்காது. ஆமா ஆமா. it bound to the actual legal story which is accompanying to the law of the country. Absolutely. In fact, right now சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜியோ ஹாட்ஸ்டார் நினைக்கிறேன், அதுல நம்பர்ஸ்னு ஒரு சீரீஸ் வருது. அதுவே பாத்தீங்கன்னா FBI working with a mathematician. So இப்போ இதெல்லாம் வந்து இந்தியால சொல்லுவாங்க யாருக்கும் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, யாரும் வந்து சயின்ஸை விரும்பி பார்க்க மாட்டாங்க. பட் when you tell the story of maths or tell the story, அதே மாதிரி போன்ஸ்னு ஒரு சீரீஸ் இருக்கு, அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் forensic science and these are real people or real stories which are fictionalized. ஸோ நம்ம அந்த ஃபிக்ஷனலைஸ் பண்றதுலயுமே வந்து ஒரு எஜுகேட்டிவ் கண்டென்ட்டும் கொண்டு வரலாம். அதான் see we can say the lot of content, அதாவது நீங்க வந்து இது ரெஸ்ட்ரிக்டட்னு நினைக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு வரதுக்கான இதெல்லாம் இருக்கு. நம்ம இன்னொரு நல்ல சீரீஸ் ஒன்று இருக்குது, இந்த யங் ஷெல்டன் அப்படின்னு ஒரு சீரீஸ். நீங்க வந்து யங் ஷெல்டன் the child, the questioning capacity of the child இருக்குல்ல, அது வந்து சம்டைம்ஸ் இது வந்து அந்த சைல்டே ஒரு அடல்ட் கொஸ்டின்லாம் கேட்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் அந்த ஷெல்டன் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும். பட் த சீரீஸ் வாட் இன்ஸ்டிகேட்ஸ் the motto of the series is வந்து அது வந்து சயின்டிபிக் டெம்பரை உருவாக்கக்கூடியது, அவன் என்னதுல எதெல்லாம் கொஸ்டின் பண்றான் அப்படிங்கிற இடத்துல இருந்து இருக்குல்ல, அந்த மாதிரியான இடங்கள் வந்து நம்ம வந்து மூவ் ஆகி போகணும் அப்படிங்கிற இடத்துல. அப்படி மூவ் ஆகி போகும் பொழுது எகெயின் இது சிபிஎஃப்சி வந்து இது ஃபிலிம் சர்டிபிகேஷனா பண்ணுமா இல்ல சென்சார் போர்டா மாறுமா அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க வந்து சொல்லுவாங்க அந்த யங் ஷெல்டன்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை கொஸ்டின் பண்றது. ஆமா நிறைய இருக்கு, ரேஷனலிசம் பத்தி நிறைய இருக்குது. அப்போ வந்து அந்த கொஸ்டின் பண்ணும்போது அவன் நேரம் உட்காந்து ஒரு பாஸ்கிட்ட போய் டிபேட் பண்ணக்கூடிய சீனை வந்து வச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து சொல்லுவாங்க யூ பிலீவ் இன் ஃபெய்த், ஐ பிலீவ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சயின்ஸும் ரிலிஜனும் ஒன்றுன்னு சொல்லும் பொழுது அது வந்து சொல்லுவாங்க, அவன் ஷெல்டன் சொல்லுவான் இது நீங்க ஃபெய்த்ல பண்ணுவீங்க, இது வந்து இதுல வந்து இருக்கக்கூடிய ரேஷனல் ரிசல்ட்ஸ்ல இருந்து வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக்ல இருந்து வந்து இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான இதை வந்து அங்க ஓப்பனா வைக்க முடியும். இங்க வந்து அப்படின்னாக்கா என் மனசு புண்பட்டுருச்சு அப்படின்ற இடத்துக்கு. இன்ஃபேக்ட் 1918 1930 பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த சேக்ரெட் சப்ஜெக்ட்ஸ் வித்இன் கோட்ஸ், ஜீசஸ் பத்தி ஃபில்மு இல்லை இந்த நம்ம மித்தாலஜியில் அவங்க ரிலிஜன் பற்றி பேசும்போது, கிறிஸ்டியானிட்டி பற்றி பர்டிகுலராக பேசும்போது இங்கே நிறைய சென்சர் ஆயிருக்குது. பட் இங்கே கூட நம்ம பார்த்தீங்கன்னா ஈவன் டுடே நம்ம வந்து ஒரு ரேஷனலிசம் அப்படின்னு ஒரு கொஸ்டினிங் மூவி பண்ணோம்னா ஐ டோன்ட் திங்க் வி வில் கெட்டுங்க சர்டிஃபிகேஷன். ஏன்னா அது வந்து சில பேரோட இன்ட்ரின்சிக் சூப்பர்ஸ்டிஷன்ஸ் அண்ட் ஃபெய்த்தை வந்து பாதிக்கும்ன்றது சர்டிஃபிகேஷன் போர்டுக்கு பிரச்சனை. ஆனா நீங்க அப்படி பிரச்சனை இருந்தா கூட பரவாயில்ல, சட்டமன்றத்துல அண்ணாவோட உரை, சட்டமன்றத்துல அண்ணாவோட உரை, தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கும் வரை, சுயமரியாதை திருமணம் சட்டம் இருக்கும் வரை, இருமொழி கொள்கை இருக்கும் வரை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் அப்படிங்கிறது வந்து யார் ஆட்சி செய்தாலும் அண்ணாதுரை தான் ஆள்கிறான் சொல்றது வந்து
அண்ணாவோட ஸ்டேட்மெண்ட் இங்க இது வந்து சொல்லும் பொழுது இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அது ஸ்டேட்மெண்ட் பப்ளிக்லி அவைலபிள், எவ்ரிவன் நோஸ், போய் பார்த்து ரைட். இத வந்து ஒய் யூ ஆர் அப்ஜெக்டிங் இன் தி ஃபில்ம், அதை வந்து நீங்க கட் கொடுக்கறதுக்கோ இது பண்றதுக்கு ரைட். அது நான் வந்து கிளியரா பவர் பிளே தாங்க பாக்குறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சம் மூவிஸ் ரிசீவ் நல்ல ஸ்டேட் பேட்ரனேஜ். இப்போ துரந்தர்லாம் பாருங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா யுஏ வரைக்கும் போய் சண்டை போடுறாங்க இந்த ஃபிலிம்க்கு வந்து ஃபுல்லா பப்ளிக் எக்ஸிபிஷன் கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க அதான் நீங்க போய் இன்னொரு கண்ட்ரில போய் கேக்குறீங்க. அதே மாதிரி பார்டர், அந்த மாதிரி சில மூவிஸ் தே ஹேவ் ரிசீவ்ட் வாட் ஐ வுட் சே ஸ்டேட் பேட்ரனேஜ். சிபிஎஃப்சி ஒரு பக்கம் சென்சர் பண்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்களே வந்து அது ப்ரமோட் பண்றாங்கன்றது வந்து இட் இஸ் கிளியர்லி பொலிட்டிக்கல் பவர். அதே மாதிரி ப்ரொபகண்டா ஃபிலிம் லைக் காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த மாதிரியான இது வந்து எடுத்துக்கிறது, கேரளா ஃபைல்ஸ்ங்கிறது உண்மைக்கு மாறாக சில சீரீஸ்ல வந்து இருக்கக்கூடியது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஷனல் அப்படிங்கறதுனால நம்ம அது வந்து அது ஒரிஜினல் இல்ல அப்படின்னாலும் கூட ஆனா வந்து இட்ஸ் கல்டிவேட்டிங் த மைண்ட் செட். ஆமா, இட் இஸ் ஆல்சோ வெரி சினிமா. அது வந்து 1912 1918 கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தியன்ஸுக்கும் சினிமாக்கும் ஒரு பர்டிகுலர் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க சென்சர் போர்டு, அந்த காலத்து சென்சர் போர்டோட ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இந்தியன்ஸ் வில் பி மூவ்ட் பை மித்தாலஜி, மூவ்ட் பை மியூசிக், they are going to be extremely attracted by this form of propaganda. So அந்த கனெக்ஷன் நம்ம பொலிட்டிக்கல் லீனியேஜ்ல நோட் பண்ணிட்டாங்க. ஃபில்ம்ன்றது வந்து நல்லா அட்ராக்ட் ஆகும், அதுவும் தமிழ்நாட்டில் நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. இல்லை அதுதான் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஓவரால் இந்தியனோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் இன்னைக்கு வந்து பெரும்பாலான சீரீஸ் வந்து இல்லை ஃபில்ம் வந்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு அந்த ஸ்டேட் அட்டானமி பத்தி பேசினாக்கா அதுக்கு ஒரு இதுவும், நேஷனலிசம் பேசினாக்கா அதுக்கு ஒரு வகையான இதுவும் வருது இல்லையா? வருது. செலக்ஷன்ஸ்ல கூட அவார்ட் செலக்ஷன்ஸ் கூட நீங்க வந்து எப்படியான விஷயங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இட் இஸ் நாட் தட் நம்ம அப்படி இது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொல்லவே கூடாது. இப்ப கார்கில் வார் ஹீரோஸை பத்தி நம்ம வந்து பேசவே கூடாதுன்னு சொல்லல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. ஆனா நீங்க வந்து சம்மந்தமே இல்லாம சில இதை வந்து இது பண்ணும் பொழுதும், ஒரு ப்ரொபகண்டாவா பண்ணும் பொழுதும் அதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க. இப்ப அண்ணா பேசின இதை வந்து இது பண்றதுங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரியதா தானே பார்க்க முடியாது. கரெக்ட். நான் ஃப்ராங்கா என்ன சொல்றேன், அந்த சயின்டிபிக் டெம்பர், அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆப்ரேட் பண்றது தான் அந்த சிபிஎஃப்சியோட ரோல். அவங்களோட எத்திக்கல் பவுண்டரி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரலாக ஒரு ஃபிலிம் கண்டென்ட்டை பார்க்கணும், நியூட்ரலாக சர்டிஃபை பண்ணணும். இந்த ஃபில்மு இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு உரியதா, அப்ராப்ரியேட்டா இல்லையா, இதுதான் வந்து அவங்க வேலையை தவிர கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இல்லை இந்த பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம நாட்டோட ஐடியாலஜி என்ன, இதெல்லாம் வந்து தே ஷுட் நாட் கெட் இன்வால்வ். திஸ் இஸ் மை ஐம் ஷுர் தட் a lot of people will understand. But என்னன்னா when there is a government that destabilizes institutions அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சில situations வரும்போது, yes, each person in the board will feel that I'm being observed, and so that therefore I should give a decision which is comfortable. இது இப்போ மட்டும் இல்லை, அந்த ஃபயர் அந்த மூவி ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா விஜய் ஆனந்த் எல்லாம் வந்து they have openly spoken about லிபரல் ஃபில்ம் மேக்கிங். பட் அவர் போர்டில் வந்த உடனே அவர் கொஞ்சம் குவைட் ஆயிடுறாரு, கன்சர்வேட்டிவ் ஆயிடுறாரு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சம்திங் வி ஆர் நோட்டிங். இல்லை அப்போ இந்த இடங்கள்ல தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஃபாரின்ல வந்து போர்னோகிராஃபி வந்து எப்படி இருக்குது, வயலன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி காமிக்கப்படுது அப்படிங்கிறது. அங்கே வயலன்ஸ் வந்து நீங்கள் இன்னமும் வந்து இதே கிரைம் ரிலேட்டடான ஃபிலிம்ஸை வந்து நீங்கள் வந்து ஹாலிவுட் ஃபிலிம்ஸை பார்க்கும் பொழுது த டிபிக்ஷன் ஆஃப் த ஃபிலிம் இருக்குல்ல, அது ரொம்ப அதாவது நம்மளை வந்து ஹாண்ட் பண்ணாமல், அது ரொம்ப வயலண்ட்டாகவும் காமிக்காமல், ரொம்ப இதுவாகவும், எங்கே அந்த வயலன்ஸுங்கிறத வந்து நமக்கு சும்மா ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுல சீனிக்காக காமிக்காமல் கூட அந்த வயலன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இல்லையா? See, I feel that அந்த restricted audience kind of films there are some which are extremely violent. அது வேற. ஹாஸ்டல்னு ஒரு ஃபிலிம் வந்தது, அது நான் பார்க்க கூட இல்லை. பட் ஐ நோ பிகாஸ் மை கிளாஸ்மேட்ஸ் வெண்ட் அப்போ யூகேல இருந்தப்போ.
இப்போ அந்த ஃபில்ம்ஸ் எல்லாம் இட் இஸ் தேர் ஃபார் அ ரெஸ்ட்ரிக்டட் வியூயிங் பிளஷர் ஆஃப் சம் அடல்ட்ஸ். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஆஸ் யூ சே ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. அந்த அந்த வயலன்ஸோட லெவல் அண்ட் அந்த வயலன்ஸோட ப்ரெசன்ஸே வந்து அந்த மூவிக்கு ரிக்வயர்டா, இஸ் இட் நெசசரி ஃபார் த ஸ்டோரி ஆர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கேரக்டர், அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இங்கே ஃபில்ம் மேக்கர்ஸுமே நமக்கு வந்து இங்கே அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆக வேண்டியது இருக்கு இல்லையா? கரெக்ட். நீங்கள் வந்து ஒன்று த சிஸ்டம் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த சொசைட்டி நீட்ஸ் டு பி எவால்வ் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த ஸ்டோரியை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற இடத்துலையும், இன்னொன்று வந்து பீயிங் ரேஷ்னல் அப்படிங்கிற இடத்துல இந்த சொசைட்டி எப்படி எஜுகேட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? ஐ திங்க் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கறதுல a lot of people are going to K-pop, K-movies, J-movies, Japan movies, China movies, Turkish movies and series. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா we are also, I think as an audience, looking for something different, something which is not so violent, something which is not so culturally embedded, exploring new avenues. அது கூட ஆனால் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, உங்களுக்கு எதுக்கு கொரியன் மூவிஸ், இந்திய தமிழ் மூவிஸ் பார்க்கலாம்ல. The point is, I think அந்த saturation point is coming. Extreme violence, extreme depictions. இன்னொன்று வந்து the way of storytelling, அவங்களோட storytelling வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் த குட் டாக்டர் ஒரிஜினலி ஃப்ரம் கொரியன் சீரிஸ். ஃபேண்டாஸ்டிக் சீரிஸ். எஸ் எஸ், நான் கொரியன் சீரிஸ் பார்த்ததே இல்லை. த அட்டார்னி, நீங்க வந்து இந்த சீரிஸ் ஒன்று பாருங்க, கொரியன் சீரிஸ் எக்ஸ்ட்ரானரி அட்டார்னி ஒரு சீரிஸ். ஆர்டிஸ்டிக் லாயர் எப்படி அந்த கேஸ்லாம் இது பண்றாங்க அப்படிங்கிறது தான் சீரிஸ். இட் இஸ் ஆல்சோ an amazing depiction of a person with autism அப்படிங்கிறது. ஒரு ஜப்பான் மூவி ஒன்று பார்த்தேன், ஜப்பான் சீரிஸ் வந்து அண்டர் கவர் அப்படின்ற ஒரு சீரிஸ். அதுல வந்து த போர்ட்ரேல் ஆஃப் ஆர்டிஸ்டிக் சைல்டு, ஓகே, அது வந்து எப்பேற்பட்டதா இருக்கும். அங்க வந்து இந்த பரிவு காமிக்கிற மாதிரியோ இதுவோ கிடையாது. த ரியல் டிக்னிட்டி ஆஃப் த சைல்டு வந்து என்ஷூர் பண்ணிருக்கோம். ஸோ அதுதான் இங்க வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. ஹவ் யூ சி இது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயம் தான் இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்பொழுது, அப்போ நீங்க இந்த ஃபிலிம் சர்டிஃபை போர்டு வந்து அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கான இடங்களுக்கும் வரும். I feel இப்போ சில சயின்டிஃபிக் சீரீஸ், மேபி பிகாஸ் ஐ எம் பர்சனலி ஐ லைக் சயின்டிஃபிக் சீரீஸ், ஹவுஸ் மாதிரி இல்லைன்னா சிகாகோ மெட். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இஸ் இட் என்டர்டெயின்மெண்ட், இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எஜுகேஷனல். வி லேர்ன் அ லாட். அது ஒரு பாப் சயின்ஸ் மாதிரி தான் இருக்குது, பாப்புலர் சயின்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ மெடிக்கல் நாலேஜ். பட் அந்த அளவுக்கு அதில் வந்து நமக்கு ஒரு லேர்னிங் வருது. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த சீரீஸ் வி ஆல்சோ ஃபீல் தட் வி ஹவ் பீன் எலிவேட்டட். ஜஸ்ட் என்டர்டெயின்ட் மட்டும் இல்லை, we also feel that some intellectual work has happened. ஆக்சுவலா இங்கிலாந்துல இருந்து ஒரு சீரிஸ் இதே மாதிரி ஒரு பிசிசிஸ்ட் வந்து ஒரு இது, அந்த சீரிஸ் நேம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2 வேர்ல்டுக்கு டிராவல் பண்றதுக்கான இது இருக்கு, இது பேரலல் வேர்ல்டை பத்தின ஒரு இதுதான். அதெல்லாம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப இதுவா இருக்கும். அந்த பேரலல் வேர்ல்ட்ல இருக்கிறவன் வந்து எவ்வளவு கன்னிங்கா இருப்பான், இந்த வேர்ல்ட்ல இருக்கிறவன் வந்து எவ்வளவு இதுவா இருப்பான், ஜென்யூனா இருப்பாங்க அப்படிங்கிற இதெல்லாமே வந்து பண்ணிருக்கக்கூடியது. எனக்கு one of the series which one of the new trends which I like in our filmmaking is sports films. Dangal, Gilli, I really enjoy. அது வந்து it's very motivating, very exciting, edge of the seat. ஆமா, அந்த மாதிரியான விஷயங்கள், இறுதி சுற்று மாதிரியான கூட இது இருக்கும். சி ஸ்போர்ட் ஃபிலிம் ஆல்வேஸ், இப்போ நீங்க வந்து பைசன் எடுத்து பாருங்க, அருமையான படம். நீங்க வந்து இட்ஸ் டெல்ஸ் த ஸ்டோரிஸ். நீங்க வந்து கனெக்டிவ் பீப்புள், நீங்க வந்து இந்த சொசைட்டி இஸ் ஒன் அப்படின்ற இடத்துல வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்ல வந்து எனக்கு சொல்லப்போனா மாரி செல்வராஜ் இன்ன வரைக்கும் எடுத்த படங்கள்லயே ஒரு நல்ல படமா வந்து பைசன் நான் வந்து பாக்குறேன். காரணம் என்னன்னா, மாரி செல்வராஜோட மற்ற படங்கள்லாம் இது நல்ல படம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த படத்துல வந்து எங்கேயுமே அந்த நழுவாம வந்து, மற்ற படங்கள் எல்லாத்தையுமே அந்த அழகில் சார்ந்து கொஞ்சம் ஒரு ஸ்லிப்பரி இருக்கும்.
ஆனா இந்த படத்துல வந்து இந்த என்டையர் நாட்ஸ் அங்க இருக்கக்கூடிய 90ஸ்ல அந்த சவுத்துல இருக்கு, சவுத் ஆஃப் தமிழ்நாட்டுல இருந்தக்கூடிய இதுல இருக்கக்கூடிய கலவரங்கள் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அது எங்க இருந்துச்சு, அது காரணம் என்னவா இருந்துச்சு, தனிப்பட்ட இது எப்படி இதுவா மாறுச்சு அப்படிங்கறதெல்லாம் ஈஸியா கொண்டு வந்து அந்த சோசியல் ஹார்மனி இதெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து ஒரு சோசியல் ஹார்மனியை சொல்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, இருக்கு. அந்த மாதிரி ஒரு படங்கள் தான் இப்போதைக்கு தேவைப்படுது. அந்த அந்த இடங்களுக்கு தான் வரணும், மூவ் ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரணும். இந்த ஃபிலிம் சர்டிஃபைட் போர்டு வந்து சர்டிஃபைடு வேலையில தான் இருக்கணுமே தவிர சென்சார் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த டிஸ்கஷன். டெஃபினெட்லி அண்ட் ஐ திங்க் சென்சர்ஷிப் இஸ் அவுட்டுங்க கொலோனியலிசமோட. we are now a democratic society. More or less we know what we want and more or less we know what we should watch, what our children should watch. so அந்த clarity நம்ம CBFC-க்கும் தேவை. அதுதான் அப்போ நம்ம பேரண்டிங் பண்ண தேவையில்லை. moral policing, parenting, it is not a parenting, it is parenting. CBFC should not moral policing or political policing அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னொரு டிஸ்கஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.